தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். வனக்கொள்கையை உருவாக்க தமிழக அரசு ஒரு குழு அமைக்க திட்டம் தீட்டியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, தமிழ்நாடு வனக்கொள்கை உருவாக்க இந்த 15 பேர் கொண்ட குழு அமைக்கவும் தமிழ்நாடு அரசு திட்டம் வகுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, முழுமையான விவரம். கோபால், தமிழ்நாடு வனக்கொள்கையை உருவாக்குவதற்கு 15 பேர் கொண்ட குழுவை உருவாக்க தற்போது தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை முழுமையாக பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த வனக்கொள்கையை உருவாக்குவதற்காக தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வனக்கொள்கையை உருவாக்குவதற்காக தற்போது 15 வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே வனத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பிரதிநிதிகள் உள்ளிட்டோரெல்லாம் இந்த குழுவில் அடங்கி இருக்கக்கூடிய வகையிலான ஒரு குழுவாக ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு வகுத்து வருகிறது. இந்த குழுவினர் அனைத்து தரப்பினரிடம் ஆலோசனை கேட்கும். குறிப்பாக ஒரு வனப்பகுதி நிறைந்த இடமாக இருந்தால் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு ஒரு வரைவு கொள்கையை தயாரித்து தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கும். அந்த வரைவு கொள்கையை முழுமையாக ஆராய்ந்த பிறகு அதனை கொள்கையாக தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும். இதற்காக அமைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த குழு என்பது தொடர்ந்து தங்களுடைய பணிகளை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குழுவில் இடம்பெறக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விரிவான ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் சில நாட்களில் வெளிவர இருக்கின்றன. எனவே இந்த வன பாதுகாப்பு சட்டம் மற்றும் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள், வன பாதுகாப்பு, பல்லுயிர் மறுசீரமைப்பு, நிலையான வன மேலாண்மை, சமூக பங்கேற்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு, காலநிலை மாற்றத்தை தணித்தல் போன்ற பல்வேறு புதிய பரிமாணங்களை கொண்டுதான் இந்த வனக்கொள்கை என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை என்பது ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 15 பேர் கொண்ட குழுவை தேர்வு செய்வதற்கான இந்த பணிகள் என்பது தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசு. எனவே அடுத்த சில நாட்களில் இந்த குழுவை அறிவித்து இந்த குழு பல தரப்பிடமும் தங்களுடைய கருத்துக்களை திரட்டி வரைவு ஒரு கொள்கையாக தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கும். அதற்கான ஒரு திட்டத்தை தற்போது தமிழக அரசு தீட்டி வருகிறது. கோபால். சிவா, விவரங்களுக்கு நன்றி.